نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 27வது லைலத்துல் கத்ருடைய இரவில் தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பரிபூரணமான பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியத்துமாக. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் நம் அனைவரையும் வெற்றியடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. மலக்குமார்களுடைய சலாமை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முசாஃபஹா செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முசாஃபஹா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதோடு இனியும் இருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நாம கவலையோடும் அக்கறையோடும் பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. லைலத்துல் கத்ர் முடிஞ்ச உடனே 27 முடிஞ்ச உடனே ரமலான் முடிந்து விட்டது என்று நினைக்காமல், பெருநாளுடைய ராத்திரி கூட ரொம்ப பரிசுத்தமான ராத்திரி தான். பெருநாள் ராத்திரி நம்ம எல்லாம் விளையாட போயிடுறோம். பெருநாள் ராத்திரி 2 ரக்காத்து தொழுவதற்குரிய ராத்திரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பெருநாள் ராத்திரி 2 ரக்காத்து தொழுகிறாங்களோ மக்களுடைய இதயங்கள் மௌத்தாகிற நாளில் அவர்களுடைய இதயம் மரணிக்காது என்று சொன்னார். அப்ப யார் பெருநாள் ராத்திரி 2 ரக்காத்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இதயத்திற்கு உடம்பு வேணா மௌத்தாகலாம், ஆனா இதயம் மௌத்தாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ரமலான் முடிகிற நேரம் வரைக்கும், பெருநாள் தொழுவது வரைக்கும் நமக்கு பாக்கியமான நேரம் தான். எல்லா பாக்கியங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. சகோதரர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மகத்தான பரிசு. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த எந்த ஒரு நியமத்தையும் விட பெரிய நியமத்து ரசூலுல்லாஹ்வை நமக்கு கொடுத்தது. அதுக்கு அடுத்து அவர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை கொடுத்தது நமக்கு கிடைச்ச பெரிய நியமத். இப்போ ஹாபிஸா அவங்க 1 மாதம் நமக்கு குர்ஆனை அருமையாக ஓதி காமிச்சான். அதுக்கப்புறம் இந்த துவா ஓதுனாங்க. அது அரபியில் ஓதுனதுனால உங்களுக்கு அதனுடைய கருத்து புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அந்த கடைசியில் இருக்கிற கருத்தை மட்டும் அந்த துவாவை மட்டும் நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன லனா ஃபித் துன்யா கரீனா. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை உலகத்தில் எங்களுக்கு நண்பனாக ஆக்கி வைப்பாயாக. வஃபில் கப்ரி மூனிசா. நாங்கள் கபரிலே தனியாக இருக்கிற போது எங்களுக்கு ஆறுதலாக ஆக்கி வைப்பாயாக. அல சிராத்தி நூரா. நாங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற போது எங்களுக்கு வெளிச்சமாக ஆக்கி வைப்பாயாக. வஃபில் ஜன்னதி ரஃபீகா. சொர்க்கத்தில் எங்களுக்கு நண்பனாக இந்த குர்ஆனை ஆக்கி வைப்பாயாக. வமினன்னாரி சித்ரன். நரகத்திலிருந்து எங்களை தடுக்கிற தடையாகவும் ஹிஜாபன் திரையாகவும் நீ எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. வைலல் ஹைராத்தி குல்லிஹா தலீலா. இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய வழிகாட்டியாக இந்த குர்ஆனை ஆக்கி வைப்பாயாக. ஃபக்துபன ஆல தமாம். யா அல்லாஹ், இதை பரிபூரணப்படுத்த எங்களுக்கு நீ எங்களுடைய விதியில எழுதி அருள்வாயாக. வர்சுகனா அத அம்பில் கல்வி வல் லிசான். இதை நாங்கள் இதயத்தோடும் நாவிலும் முழுமையாக ஓதுவதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வஹுபில் ஹைரி வ சஆதா. நன்மைகளை நேசிக்கவும் வெற்றியை நேசிக்கவும், வல் பஷாரத்தி மினல் ஈமான். ஈமானிலிருந்து நாங்கள் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளவும் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை காரணமாக்கி ஏற்பு புரிவாயாக அப்படின்னு இந்த குர்ஆனுடைய கடைசி துவா இருக்கு. அந்த வகையில் ரொம்ப உருக்கமாக கேட்க வேண்டிய ஒரு துவா தான். நம் வாழ்க்கையில் எல்லா வெற்றிக்கும் எல்லா பலத்துக்கும் காரணமாக இருப்பது குர்ஆன் தான்.
அல்லாஹ் குரானை மொத்தமா இறக்காம கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும் இல்லையா? ரசூலுல்லாவுக்கு குரான் எத்தனை வருஷத்துல இறங்குச்சு? 23 வருஷத்துல இறங்குச்சு இல்லையா? 40 வயசுல இறங்க ஆரம்பிச்சு 63 வயசு வரைக்கும் இறங்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. முதல்ல 5 ஆயத்து இறங்குச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலமி அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 ஆயத்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப இறங்கும். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்றதுக்காக ஒரே ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு. மினல் ஃபஜ்ர் அப்படின்னு ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு. அந்த ஒத்த வார்த்தைக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க. மினல் ஃபஜ்ர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சூரத்துல் அன்ஆம் அத்தியாயத்தை மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்ஆம் அத்தியாயம் தான் மொத்தமாக அருளப்பட்ட பெரிய அத்தியாயம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட 162 அல்லது 167 ஆயிடுச்சு. மொத்தமா ஒரு தடவையில வந்து குரானை கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கொண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க. தேவைக்கு ஏற்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல பைத்துல் முகத்தஸ்ல வச்சு ஒரு ஆயத்து இருந்துச்சு. ரசூல்லா மேராஜுக்கு போனாங்களா இல்லையா? மேராஜுக்கு போன சமயத்துல பைத்துல் முகத்தஸ்ல வச்சு ஒரு ஆயத்து இருந்துச்சு. ஃபஸ்ஸலி முர்சலி, நீங்கள் இந்த தூதர்கள் ஃபஸ்ஸல் மன் அர்சல்னா மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னால் நான் இறக்கிய அருளிய அனுப்பி வைத்த இந்த தூதர்களிடத்திலே விசாரிக்க சொல்லுங்கள். அல்லாஹ் அல்லாத வேற யாரையாவது வணங்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததா என்று அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்தை பைத்துல் முகத்தஸ்ல வச்சு அல்லாஹ் இறக்கணும். அந்தந்த நேரத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இறக்கணும். மக்காக்காரங்க என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட? மதீனாக்காரங்க என்ன கேட்டாங்க? ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வஹி வருது? இது மொத்தமா வரக்கூடாதா என்று கேட்டாங்க. தௌராத்து மொத்தமாக கிடைச்சது, இஞ்சில் மொத்தமா கிடைச்சது, அது மாதிரி இது மொத்தமா தந்திருக்க கூடாதா என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், வகதாலிக லினுஸப்பித் பிஹி ஃபுஆதக். ஏன் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறக்கும்போது மனசு உறுதிப்படும், மனசு பலம் அடையும், இதயம் பலம் பெறும். அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கினேன். தேவைக்கு ஏற்ப இறக்கும்போது பலம் அதிகரிக்குமா இல்லையா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பலம் அதிகரிக்கும். அப்போ இதயம் பலப்படுவதற்காகத்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க. நம்ம இதயம் பலம் பெற வேண்டுமென்றால் குர்ஆன ஓதணும். குர்ஆன ஓதுனா மனசு பலமா. உலகத்துல மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பெரிய துயரம் என்னன்னா, மனசு பலவீனம் அடைவது, இதயம் பலவீனம் அடைவது இல்லையா? டாக்டர்கிட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவாரு. ஹார்ட் வீக் ஆயிடுச்சுன்னா உடம்பு எந்த வகையிலும் சரியா இருக்காதும்பாரு. அந்த வீக்கு உடல் ரீதியான வீக். மனசு பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சரிதானா? எதை செய்வதாக இருந்தாலும் என்ன வேணும்? மனசுல பலம் வேணும். அந்த பலம் பெறுவதற்கு ஒரு வழியை அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை ஓதுங்க. அந்த ஆயத்து நமக்கு சொல்லுது, குர்ஆனை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாரும் முடிவு செய்வோம். நமக்கு எல்லாத்துலயும் உறுதியான மனம் வேணும் தானே? இப்ப இந்த ராத்திரி பூரா நம்ம நின்னு தொழுகலான்னு நினைச்சாலும் என்ன வேணும்? ஒரு உறுதி வேணும். நம்ம குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமா வச்சிருக்கணும்னு நினைச்சா கூட நம்ம பையனை காலையில ஃபஜ்ருக்கு எழுப்பணும்னா மனசுல உறுதி வேணுமா இல்லையா? வேணுமா இல்லைங்களா? மனசுல உறுதி இருந்தா தான் நம்ம பையனை எழுப்ப முடியும். நம்ம குடும்பத்துல யாராவது மார்க்கத்தை மீறி நடக்கிறாங்க அப்படின்னா அதை அதட்டணும்னா என்ன வேணும்? மனசுல உறுதி வேணும். ஹலால் ஹராமை பேன்றதுக்கு மனசுல உறுதி வேணும். மௌத்தை எதிர்கொள்வதற்கு கூட மனசில் உறுதி வேணும். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு மௌத்தை எதிர்கொள்வதற்கும் மனசுல உறுதி வேணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் மனசு உறுதியா இருந்தா தான் எதையும் நாம சிறப்பா செய்யும். மனசு உறுதிப்படுவதற்கான வழி என்னன்னா குர்ஆன் ஓதுறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நாம ஒரு முடிவு செஞ்சுப்போம். நாமெல்லாம் திடமான ஆளுகளா இருக்கணுமா இல்லைங்களா? இருக்கணுமா வேண்டாமாங்க? இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தினசரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு குர்ஆன்
ஒரு பக்கம் ஓதலாம், ஒரு ஜுசு ஓதலாம். 7 நாள்ல நம்முடைய முன்னோர்கள் ஒரு குர்ஆன் முடிப்பவங்களாக இருந்தாங்க. அதனால குர்ஆனை 7 மன்சிலா பிரிச்சாங்க. 7 மன்சில் இருக்கா இல்லைங்களா குர்ஆன்ல? ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்க. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சடவு ஏற்படும்போது குர்ஆன 30ஆ பிரிச்சாங்க. ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதுறதுக்காக. மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதலாம். நாம முடியவில்லை என்றால், ஒரு வருஷத்துல கூட ஓதலாம். ஆனா ஓதிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஓதணும். குர்ஆன பார்த்து ஓதியிருப்போம் நம்ம. ஓதாம இருக்க மாட்டோம். நிச்சயமா குர்ஆன பார்த்து ஓதியிருப்போம். காலப்போக்குல மறந்து போயிருக்கும். அப்படித்தானே? நம்மள்ல நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தொடர்ச்சியா ஓதாததுனால மறந்து போயிருக்கு. இன்னைக்கு நல்ல வசதி வந்துருச்சு. ஃபோன்ல நெறைய கிராத் இருக்கு. காதுல அத போட்டுக்கிட்டு, மாட்டிக்கிட்டு, நம்ம பார்த்து ஓதிக்கிட்டே இருந்தோம்னா, கொஞ்ச நாள்ல நமக்கு பழக்கமாயிடும். ஆகுமா இல்லைங்களா? கொஞ்ச நாள் சின்ன சின்ன சூறாக்கள்ல ஆரம்பிச்சு பெரிய சூறாக்கள் வரைக்கும் ஓதுறது பழக்கமாயிடும். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம நாவால குர்ஆன் ஓதுறதையும், அந்த சத்தத்தையும் கேட்கும்போது, வாழ்க்கையில அத விட இனிப்பான விஷயம் வேறு ஒண்ணு இருக்காது. மலக்குமார்கள் இறங்கி விடுகிறார். லைலத்துல் கத்ருக்கு உண்டான சிறப்பு என்ன? லைலத்துல் கத்ருக்கு உண்டான சிறப்பு என்ன? இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இன்னொரு சிறப்பு என்ன? தனஸ்ஸலல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த இரவில் மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். ஏன் இறங்கி வருகிறார்கள்? குர்ஆன் ஓதப்பட்டால் அவங்க தானா வந்துருவாங்க. மலக்குகளுக்கு குர்ஆன் ஓதத் தெரியாது. மலக்குகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தான் குர்ஆன் ஓதத் தெரியும். மத்த மலக்குகளுக்கு குர்ஆன் ஓதத் தெரியாது. குர்ஆன் கேட்க மட்டும் தான் தெரியும். குர்ஆன் மீது கொண்டிருக்கிற பெரும் அன்பினாலும், ஈடுபாட்டினாலும் எங்கே சத்தமாக ஓதப்பட்டாலும் அங்கே மலக்குகள் அணி அணியாக வந்து இறங்கி விடுவார்கள். தனஸ்ஸலல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. மலக்குமார்களும் இந்த லைலத்துல் கத்ர்ல அவங்களோட சேர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குவாங்க. எவ்வளவு மலக்குமார்கள் இறங்குறாங்க? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அல் மலாயிகத்து லைலத்துல் கத்ரி ஃபில் அர்லி அக்ஸரு மின் அததில் ஸஸா. லைலத்துல் கத்ர் அன்றைக்கு மலக்குமார்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்றால், பூமியில் இருக்கிற சரளை கற்களை விட அதிகமாக இருக்கிறார். பூமியில சரளை கல்லுனா பொடிக்கல்லு. ரோடு போறதுக்கு பொடிக்கல்லு வச்சிருக்காங்களா இல்லையா? பூமியில் கிடக்கிற பொடி கற்களின் எண்ணிக்கையை விட அதிகமான மலக்குகள் இறங்குகிறார்கள். ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன? மலக்குகள் இறங்கி வர்றார். குர்ஆன் ஓதப்படுகிற இடத்தில் மலக்குகள் வருவார். ஓதுகிறவர் அழகாக ஓதினால், சரியாக ஓதினால், அவருடைய நாவில் அவர்கள் அவருடைய உதட்டில் அவர்கள் முத்தமிடுகிறார். நல்லா ஓதுறவங்களுடைய உதட்டுல மலக்குமார்கள் முத்தமிடு. அதனால நான் குர்ஆன அழகா ஓதுறத கேட்கும்போது, நம்மள மனசு அறியாம நமக்கு ஒரு பூரிப்பும், சந்தோஷமும் ஏற்படும். இப்ப நம்மளும் அப்படி ஓதணுமா இல்லைங்களா? இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஓதும். நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையை திடப்படுத்திக்கணும்னா, வாழ்க்கையை மனசை திடப்படுத்திக்கணும்னா, வலிமைப்படுத்திக்கணும்னா, இன்னைக்கு எல்லாரும் அதுதான் பேசுவான். எல்லாரும் எதுதான் பேசுவான்? உங்களுடைய இதயத்தை வலிமையாக்கி வச்சுக்கீங்கன்னு தான் எல்லாரும் பேசுவாமா. டாக்டர்ல இருந்து சுய முன்னேற்றம் பேசுகிற அத்தனை பேரும் சொல்றது அதுதான். இதயத்தை வலிமையாக்கு. இதயத்தை வலிமையாக்குவதற்கான ஒரு வழி குர்ஆனை தொடர்ந்து ஓதி வருவது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு நாளைக்கும் தொடர்ந்து ஓதுவது இதயத்தை வலிமையாக்கும். அல்லாஹ் தஆலா அப்படி குர்ஆனை தொடர்ந்து ஓதுவதற்கான தௌஃபீக்கை எல்லாம் நமக்கு தருவானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மகத்தான நன்மைகள் பொருந்திய இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானோ வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வாசகம் ரொம்ப உறுதியானது. மன்னிக்கப்படலாம், மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அல்ல. நாம எல்லாம் வந்து நின்னது இது நன்மைக்குரிய ராத்திரிங்கிற நம்பிக்கையில தான். அப்படித்தானே? யாருக்காவது காட்டுறதுக்காக வந்தோமா? அல்லது வீட்டுல உட்கார முடியாம வந்தோமா? இங்க நம்ம அப்படி வரல. நமக்கு வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாம். யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க நாம வந்தோம் எதுக்காக? இந்த இரவின் மரியாதையை உணர்ந்து நாம வந்தோம். அதை நம்பி நாம வந்தோம். நின்னு தொழுதோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய சின்ன பாவங்கள் அத்தனையையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான்.
அதற்கப்புறம் இந்த இரவு எதற்குரியது தொழுதுட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நாம தஹஜ்ஜுது தொழுவோம். இன்னும் நமக்கு நஃபிலான வணக்கங்கள் தஸ்பீஹ் நஃபில் நமக்கு அது போன்ற நஃபிலான வணக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழுவோம். இந்த இரவு அதைவிட சிறப்பு எதற்குரியது என்றால் துஆ கேட்பது. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், "அத்துஆஉ ஃபீ தில்கல் லைலத்தி அஹப்பு இலைய மினஸ் ஸலா." நீங்க துஆ கேளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் துஆவை விட தொழுகையை விட அந்த துஆ சிறப்பானது. ஃபர்லான சுன்னத்து முஅக்கதாவான தொழுகையெல்லாம் தொழுதுட்டீங்கன்னா, அதுக்கு அதை விட என்னை பொறுத்தவரை சிறப்பானது துஆ தான். ஒருவேளை நீங்க குர்ஆன் ஓதினால் கூட, ஃபைதா கான யக்ரஉ, ஒருவேளை உங்கள்ல ஒருத்தர் குர்ஆன் ஓதினால் கூட, வஹுவ யதுஉ வ யர்அபு இலல்லாஹ், ஓதும் போதே இடையில துஆ செஞ்சுக்கங்க. இடையில துஆ செஞ்சுக்கங்க. கொஞ்சம் ஓதுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து தா. யா அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களுடைய பிந்தைய பாவம், எங்களுடைய வாழ்க்கைய பாவம் இல்லாததாக ஆக்கு. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை குடு. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல படிப்பு குடு. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலான வாழ்க்கையை குடு. யா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ நீ குடுத்திருக்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்களால நன்றி சொல்ல முடியாது. உனக்கு அதற்காக நாங்க நன்றி சொல்றோம் என்று ஓத இடையிலேயே துஆ செய்துக்குங்க. சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஃபைதா கான யக்ரஅ, ஓதுனா ஃபஹு யதுஉ வ யர்கபு இலல்லாஹ் வ யர்கபு ஃபி துஆஇ வல் மஸாலா. அவரு அல்லாஹ் இடத்திலே கேட்பதற்கு ஆசைப்பட்டு துஆக்கள் கேட்கட்டும். அதனால சிறப்பானது இந்த இரவுல நிறைய துஆ கேட்கணும். நம்ம எல்லாம் கையேந்தி நிக்கிறதுக்கே ஒரு டைம் வச்சு இல்லைங்களா? ஒரு டைம் அதிகபட்சமா 2 நிமிஷம். மீறினா 5 நிமிஷம். அதோட கைய இறக்கிடணும்னு நினைச்சிருக்கோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எவ்வளோ இருக்கு? இருக்கா இல்லைங்களா? அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எவ்வளோ இருக்கு? அல்லாஹ்ட்ட மன்றாடுறதுக்கு எவ்வளோ இருக்கு? அப்ப அதையெல்லாம் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக, சடைவில்லாமல் துஆ கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம பயன்படுத்திப்போம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் செய்வாங்களாம். ஃபக்கத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஜ்ஜது ஃபீ லயாலி ரமலான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவிலே அவங்க தொழுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க. வ யக்ரஉ கிராஅத்தன் முரத்தலா, அவங்க வரிசையா அழகா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. வரிசையா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஓதும்போது லா யமுர்ரு பி ஆயத்தின் ஃபீஹா ரஹ்மத்துன், அல்லாஹ்வுடைய அருளை பற்றி ஒரு ஆயத்து வருமானால் நிறுத்திருவாங்க. நிறுத்திட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய கிருபை எங்கள் மீது சொரிவாயாக அப்படின்னு கேட்பாங்க. இப்ப ரஹ்மத்துடைய ஆயத்து வந்தால் நிறுத்திட்டு அல்லாஹ் இடத்துல கிருபையை கேட்பாங்க. வலா பி ஆயத்தின் ஃபீஹா அதாபுன், அதாப பத்தி அல்லாஹ் அனுப்புகிற வேதனையை பத்தி ஒரு ஆயத்து வந்தா உடனே நிறுத்திடுவாங்க. இல்லா தஅவ்வத, யா அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவாங்க, துஆ கேட்பாங்க. ஓதுவாங்க, துஆ கேட்பாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை கழிப்பார்கள். வஹாதா அஃதலுல் அமால், இது இந்த இரவில் செய்வதற்கு ஏற்ற சிறந்த அமல் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுவோம், ஓதுவோம், அதிகமா துஆ கேட்டுப்போம். நமக்கு என்னெல்லாம் நம்ம துஆ கேட்கணுமோ துஆ கேட்டுப்போம். நம்ம மார்க்கத்தின் கருத்தின்படி துஆ அங்கீகரிக்கப்படுகிற 15 சந்தர்ப்பங்களில் லைலத்துல் கத்ருடைய இரவும் ஒண்ணு. நான் அந்த 15 முழுசா பட்டியல் போட்டா அது நேரமாயிடும். அதில் ஒன்று லைலத்துல் கத்ர், இன்னொன்று அரஃபாவுடைய நாள் அப்படின்னு அது இருக்கு. அதனாலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த இரவில் நாம நிறைய துஆக்களை செய்து கொள்வோம். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வானாக. இந்த இரவில் இந்த இரவை அல்லாஹ் நமக்கு குறிப்பாக்கி இருக்கிறான். இந்த இரவ துஆ அங்கீகரிப்பதற்குரிய ஒரு இரவும் ஆக்கி இருக்கிறான். 365 நாள்ல, ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு இல்லைங்களா? 365 நாள்ல ஏதாவது ஒரு இரவுல நீங்க கேளுங்க, நான் அந்த இரவை துஆ அங்கீகரிப்பதற்குரியதாக வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லி இருந்தா 365 நாளும் கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் அதுல என்ன பண்ணான்? ரமலான் மாசத்தை சொன்னான். ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர பத்தி ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ரமலானுடைய முதல் 10லேயும் ரமலானுடைய கடைசி 10லேயும் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அது அப்படி இருந்திருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும்? 20 நாள் நம்ம என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் மக்களுடைய மனோநிலையை பார்த்துட்டு லைலத்துல் கத்ரை ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள்னார். அதுக்கப்புறம் அதுலயும் ஷார்ட் பண்ணி லைலத்துல் கத்ரை ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள்னார். இப்ப இது என்னாச்சு? எவ்வளவு ஆச்சுங்க? 365லிருந்து அது 5ஆ குறைஞ்சது. அதுக்கும் மேல இன்னொரு ஹதீஸ் இருக்கு.
லைலத்துல் கதரை ரமலானுடைய கடைசி 7 நாட்களில் இருக்கிற ஒற்றைப்படை இரவு. எவ்வளவு ஆச்சு? அது 4 ஆச்சு. இதுக்கும் மேல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சத்தியமிட்டு அது 27ஆம் நாள் இரவுதான் என்று சொன்னார். லைலத்துல் கத்ர் என்பது இது சஹாபாக்கள் சத்தியமிட்டு நமக்கு சொன்னது. நீங்க ஏதோ அவநம்பிக்கை அடைய வேணாம். இது லைலத்துல் கத்ராக இருக்குங்கிற உறுதியான நம்பிக்கையோட அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தந்துருவான் அப்படின்னு சத்தியமிட்டு அவர்கள் சொன்னார். இப்ப 365 நாட்கள்ல இருக்கிற இரவுகளில் வைக்கிற ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் இந்த ஒத்த இரவிலே வைத்திருக்கிறார். எனவே அந்த ஒரு இரவை நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம். அதை முழுமையான முறையிலே நாம் அதை அனுபவித்து அதில் இருக்கிற எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்று நியத்து வச்சுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எந்த நேரமும் வீணாயிர வேணாம். துவாவாகவே இருப்போம். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த குர்ஆன் என்பது மகத்தான ஒரு பெரும் ஆயுதம். நம்ம கையில இருக்கிற பெரிய ஆயுதம் குர்ஆன். இதை யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெரிய ஆயுதம். ரசூலுல்லாஹ் கிட்ட மக்கால அவங்க இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்காக்காரங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புனாங்க. உத்துபா அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவனை அனுப்புனாங்க. நீ போய் பேரம் பேசிட்டு வா. இவர் பேசுற சில செய்திகள், இவர் பரப்புகிற சில செய்திகளால ஊருக்குள்ள பிரச்சனையாகுது. நம்முடைய கடவுள்களை எல்லாம் குறை சொல்றாரு அப்படின்னு பேரம் பேசுறதுக்காக உத்துபாவை அனுப்புனாங்க. உத்துபா பேரம் பேசுறதுல ரொம்ப பெரிய கெட்டிக்கார். அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட பேரம் பேசுறார். அந்த வார்த்தைகள் ரொம்ப வசீகரமான வார்த்தைகள். அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தலைமை பதவியை ஆசைப்பட்டு இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறீர்கள் என்றால் விட்டுருங்க. உங்களை இந்த ஊருக்கு தலைவரை நான் ஆக்குறேன். உங்க கீழே நாங்க இருந்துக்கிறோம் எல்லாரும். அல்லது நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கீங்கன்னா எங்க கிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம். உங்களை பணக்காரராக்கிடுறோம். இதை விட்டுருங்க. அல்லது அழகான பெண்கள் உங்களுக்கு வேணுமென்றால் நாங்க எங்களுடைய பெண்களில் மிக அழகானவர்களை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம். நீங்க இதை விட்டுருங்க. பேசிக்கிட்டே கடைசியில் அந்த உத்துபா ஒரு ஒரு சொட்டு வச்சான். அது அவனோட குணம். அது அவனுடைய அகந்தை. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா, உங்களுக்கு ஏதாவது மன பிராந்தி, உங்களுக்கு மன பைத்தியம் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும்னா நாங்க அதை சிகிச்சை பண்றோம் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசுற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தான். ஃபராதத்தை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டான். முடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் செய்யல. குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை ஓதி காட்டினார். வேற ஒன்னும் பதில் சொல்ல சில வசனங்களை ஓதி காட்டு. இந்த உத்பா ரொம்ப தடியான ஆளு. உட்கார்ந்தா எந்திரிக்கிறது அவனுக்கு கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓத அதை கேட்க அவனால பொறுமையா இருக்க முடியல. ஒரு கட்டத்துல எந்திரிச்சு ஓடி ரசூலுல்லாஹ்வுடைய வாயை பொத்துனா போதும், நிறுத்திடுங்க அப்படின்னு வாயை பொத்திட்டு எந்திரிச்சு போனான். எந்திரிச்சு போனவன் மக்காவின் மக்களிடத்திலே சொன்னான், முஹம்மதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவருடைய காரியத்தை அவர் பார்த்து கொள்ளட்டும். ஒருவேளை மக்களை அவர் ஜெயிப்பார் என்றால் அந்த வெற்றி நமக்கும் உண்டதுதான். ஒருவேளை மக்கள் அவரை கொன்று விடுவார்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க வேலை முடிஞ்சது என்று ஒரு ஆலோசனை சொன்னார். அப்ப மக்காக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவனை பார்த்து சொன்னாங்க, முஹம்மது உன்னையும் வசியம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. நம்ம அங்க பாக்குறோம். உத்பாவனுடைய அந்த பேரம் பேசுதலை எதிர்கொள்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்களை எதிர்கொள்றது சாதாரணமான விஷயம் அல்ல. பேச்சுவார்த்தைக்கு வர்றவங்களை எதிர்கொள்றது. இந்த பாருங்க, ஈரான்காரங்க அமெரிக்காக்காரனோட பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சொல்றாங்க, அமெரிக்காவோட இனிமேல் நாங்க பேசவே முடியாது. எப்ப பேசினாலும் நாங்க பேசவே இடையில எங்களை அடிச்சிடலாம். தேவையில்லாத நிபந்தனைகளை சொல்றானெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்க. பேச்சுவார்த்தையில போய் சிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பேச விட்டு பெருமானார் தன்னை பாதுகாத்து கொண்டது எதை வைத்து என்றால் குர்ஆனை வைத்து தான் பாதுகாத்தார். ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்து நின்னது குர்ஆன் தான். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்ட்ட பஞ்சாயத்து பேச வந்தவன் அவன் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடி போனான். அதே போல சகோதரர்களே, மதீனாவிலும் அப்படித்தான் நடந்துச்சு.
மதீனால குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபியை அனுப்பி வச்சாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே மதீனா முஸ்லிம் ஊரா மாறிடுச்சு இல்லையா? எல்லா நபிமார்களும் ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரை திருத்துவாங்க. ஆனா நம்ம ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மதீனா முஸ்லிம் ஊரா மாறுச்சு. எப்படி முஸ்லிம் ஊரா மாறுச்சு? ஒரே நாள். முஸ்லிம் ஊரா மாறுனதுக்கு பல மாசம் பிடிக்கல. பல வாரம் ஆகல. ஒரே ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபியை அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபு தரட்டும். நம்ம எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போனோம், உம்ராவுக்கு போனோம். ஹஜ்ஜுக்கு நம்ம போனோம்னா மதீனாவுக்கு போகும்போது நம்ம போற இடங்கள்ல ஒண்ணு சுன்னத்துல ஒண்ணு உஹது யுத்தம் நடந்த இடத்துக்கு போறது. உஹது யுத்தம் நடைபெற்ற இடத்துக்கு போறது நம்முடைய சுன்னத்துல ஒண்ணு. அங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். ஒரே கபரு. ஒரு கபர் அங்க இருக்கும். அந்த கபர்ல 3 பேர் அடங்கி இருக்காங்க. ஒண்ணு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னொன்னு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. 3வது அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு. இந்த 3 பேரும் ஒரே கபர்ல அடங்கி இருக்காங்க. நம்ம அங்க போகும்போது இது ஞாபகத்துல வரணுங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். அங்க போய் நின்னு நம்ம சலாம் சொல்லும்போது யாருக்கு சலாம் சொல்றோம்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க அடங்கி இருக்காங்க. உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க தான் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை கஃன் செய்யும்போது, அடக்கம் செய்யும்போது, அவர்ட்ட ஒரு போர்வை இருந்துச்சு. அந்த போர்வையால தலையை மூடினால் கால் வெளியே தெரிந்தது. காலை மூடினால் தலை வெளியே தெரிஞ்சதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? ஒரு சஹாபி. அவரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அவரு அவர ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. நீங்க மதீனாவுக்கு போய் குர்ஆன் ஓதி குடுங்கன்னு. ஏற்கனவே அந்த ஊர் மக்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நீங்க போய் ஓதி குடுங்க. அவரு குர்ஆன் ஓதி குடுத்துட்டு இருக்கார். ஊருக்குள்ள விஷயம் பிரச்சனையாகுது. அப்ப மதீனாவுடைய தலைவராக இருந்தவரு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அவர்தான் ஊர் தலைவரா இருக்கார். அவர்கிட்ட வந்து பஞ்சாயத்து சொல்றாங்க. யாரோ ஒரு ஆளு மக்கால இருந்து வந்து நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒரு புது செய்திய சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அவர என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதி உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவ கூப்பிட்டு அது யாருன்னு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல அவர் கதையை முடிச்சுட்டு வா. அது யாருன்னு பார்த்து அந்த கதையை முடிச்சுட்டு வா அப்படின்னாங்க. அப்படித்தான் இருந்துச்சு அந்த காலம். உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாள உருவிக்கிட்டே வந்தாருன்னு செய்திகள் வருது. வாள உருவிக்கிட்டே மதீனாவுடைய தெருவுல யார் அது வெளியூர்காரர் அப்படின்னு தேடிட்டு வர்றாங்க. அஸத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொந்தமான தோட்டத்துல முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கு. அவர் நேரா வந்து முஸாப் ரலியல்லாஹு தன்னுடைய கழுத்துல கத்திய வச்சார். கத்திய வச்சு சொன்னாரு, "உரிதான் அக்துலக் நான் உங்கள கொல்லப் போறேன்." கழுத்துக்கு நேரா கத்திய வச்சு சொல்றாரு, "நான் உங்கள கொல்லப் போறேன்." முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, "நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அது தப்பா இருந்தா கொல்லுங்க." இந்த வார்த்தைய அவர் சொன்ன உடனே உசைது சொன்னாரு, "அன்சப்த நீ சொல்றது சரிதான்" அப்படின்னாரு. இதுதாங்க ஹிதாயத்துக்கு அடிப்படையில நம்ம மனசுல அடிப்படையில ஒரு நீதி உணர்வு இருக்கணுங்க. ஒரு நீதி உணர்வு நம்ம மனசுல அல்லாஹ் வச்சிருக்கான். இயல்பா வச்சிருக்கான். அது இருக்கணும். அவர் சொன்னார், "அன்சப்த நீ சொல்றது சரிதான்." முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனை திறந்து ஓதி காட்டினார்கள். வரலாறு சொல்கிறது. அவர் ஓத ஓத அஷ்ரக வஜ்துஹு உசைதினுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர் ஓதி முடிச்ச உடனே அவர் கேட்டார், "மா அஹ்ஸன ஹாதா வ மா அஜ்மல்." என்ன அருமையான வார்த்தைகள் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அவர் கேட்டது, இந்த மார்க்கத்தை எப்படி தழுவுறது? இந்த தீனுக்கு எப்படி வர்றதுன்னு கேட்டு முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆன பிறகு அவர் திரும்பி போறாரு. தலைய தொங்க போட்டுட்டு திரும்பி போறாரு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க இருக்காங்க. அவரு இவர பார்த்துட்டு கேட்கிறாரு, "என்னங்க ஒரு சின்ன வேலைய குடுத்தா அத உங்களால முடிக்க முடியலையா?" அவர் தல தொங்க போட்டிருக்காரு, பேச மாட்டேங்கிறார். உடனே கோபமாயி அந்த வாள அவர் பிடுங்கிட்டு அவர் நேரா வர்றார். இதே போல முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்திருக்காங்க. அவர் கழுத்துல கத்திய வச்சு கேட்கிறாரு, "நான் உன்ன கொல்லப் போறேன்." அதே பதில் சொன்னாங்க முஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் சொல்றத கேட்டுட்டு நீங்க என்ன கொல்லலாம்." அங்கேயும் வேறு விளக்கங்கள் எதுவும் பேசல. வேறு சிறப்பியல்புகள் எதையும் எடுத்து சொல்லல. குர்ஆனை ஓதி காட்டினார்கள்.
குர்ஆன் ஓதப்பட ஓதப்பட அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவரும் சொன்னார், அஜ்மல், என்ன அருமையான வார்த்தைகள் அப்படின்னு கேட்டு அவரும் திருப்பி கேட்டாரு. இந்த மார்க்கத்துக்குள்ள நுழையிறது எப்படின்னு கேட்டாரு. அவரும் முஸ்லீம் ஆயிட்டார். யாரு? தலைவரும் அவருடைய தளபதி 2 பேரும் முஸ்லீம் ஆயிட்டார். இப்ப இவர் திரும்பி வந்தார். இவரும் தலைய தொங்க போட்டுக்கிட்டே திரும்பி வந்தார். உசைதும் இவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கண்கள் பேசிக்கிடுச்சு. 2 பேருடைய ரகசியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு. அந்த 2 பேரும் கைய ஒண்ணா புடிச்சுக்கிட்டு மதீனாவுடைய மக்களை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் முஹம்மதை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை உங்களோடு நாங்கள் பேச மாட்டோம். ஒரு பிரகடனம். வரலாறு சொல்லுகிறது, சீரத் இப்னு ஹிஷாம் சொல்லுகிறார், அன்று சாயந்திரத்துக்குள் அத்தனை பேரும் முஸ்லிமானார்கள். அப்ப அங்க பாதுகாத்தது எதுங்க? குர்ஆன் 2 உதாரணங்களை வரலாற்றோட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், மனசுல வைக்கிறதுக்காக. இது மட்டும் இல்ல, இது போல பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. இந்த உதாரணத்தை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. குர்ஆன் நம்மை பாதுகாக்கும் எல்லா இடத்திலும், எல்லா விதத்திலும். நாம மனசால உறுதி கொள்ள வேண்டியது, இந்த குர்ஆன் நம்மை பாதுகாக்கும் என்கிற சிந்தனையை எல்லா நிலையிலும் நாம் உறுதி கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த குர்ஆனுடைய வெற்றியை எல்லா இடத்திலும் நமக்கு கிடைக்கும். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் பல வகையில இந்த குர்ஆனை நமக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்கான். ஒரு ஹதீஸ் உண்டு. குர்ஆன்ல ஆயத்துல் குர்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? தெரியுமா நமக்கு? கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். இளம் பசங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? இல்ல. தெரியாதவங்களை கை தூக்க சொன்னா கை தூக்குவீங்களா? வேண்டாம், தூக்கவெல்லாம் வேணாம். தெரிஞ்சவங்களை தூக்குனா தூக்கிடுவோம். அப்பவும் தெரியாதவங்க வெளியே தெரிஞ்சிடும். வேணாம், நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய ஆயத்துகளிலெல்லாம் மிகப்பெரிய ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆலுமு ஆயில் குர்ஆன் ஆயத்துல் குர்சி. குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் பெரிய ஆயத்து ஆயத்துல் குர்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சி இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ஓதி காமிச்சிருங்க, ஓதி பழக்கிருங்க. விசேஷ கவனம் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இதை ஓதி பழக்கிருங்கன்னு சொல்லி பழக்கி வைக்கிற பொறுப்பை அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாரிடை தினந்தோறும் ஓதி வருகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மேன்மை அடைவார்கள். இந்த உலகத்தில் மேன்மை அடைவார்கள், நாளை மறுமையில் மேலான பதவியை அடைவார்கள். இந்த உலகத்துல நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? மேன்மை கிடைக்கும். நிய்யத்து வைக்கலாமா வேணாமா? தினசரி ஒரு தடவை தானே ஓதும். தினசரி ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஓதுனா குர்ஆனோட நம்முடைய தொடர்பு கம்மியாகிக்கிட்டே வருதுங்க. ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்சம் பயம் மட்டும்தா என்ன ஓதிடுவோம், ஒரு ஃபாத்தியா சூரா ஆயத்துல் குர்சி ஓதும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளின்னு வந்தா முதல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டோம். என்ன செய்வோம்? ஒரு ஃபாத்தியா ஓதி ஆயத்துல் குர்சி. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சா இல்லையா? இதை மாத்தணும், நம்ம தூக்கி பிடிக்கணும். நம்ம ஒன்னும் யுத்தத்துக்காக கத்தி எடுத்துட்டு மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு யுத்தம் செய்ய போக வேண்டியதெல்லாம் இல்லை. இது நம்மை பாதுகாக்கும். நான் ஏதோ சும்மா புலம்புறேன்னு இல்லை, இது வரலாறு, சத்தியம். முஸ்லிம்கள் அவர்களது வாழ்க்கையில் பலம் பெற்றதும் பலமுற்றதும் இந்த குர்ஆனினால் தான் பலம் பெற்றார். ஆயத்துல் குர்சிக்கு ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் சொன்னாங்க? ஒரு சஹாபி கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனா பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிற பரக்கத்து இருக்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க. ஆயத்துல் குர்சி ஓதுங்க, பரக்கத்து வந்துடும். எதன் மீது ஓதினாலும் பரக்கத்து வரும். நீங்கள் தண்ணியில ஓதினாலும் பரக்கத்து இருக்கும், ஆள் மேல ஓதினாலும் பரக்கத்து இருக்கும், வியாபாரத்துல கடையில ஓதினாலும் பரக்கத்து இருக்கும். எதன் மீது நீங்கள் ஓதினாலும் அது பரக்கத்து வரும். ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால், ஆயத்துல் குர்சியை ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அந்த மலக்கு அடுத்த நாள் வரைக்கும் நாம ஓதின நேரத்திலிருந்து அடுத்த ஒரு நாளைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறார். அந்த மலக்கு நாம் செய்கிற நன்மைகளை மட்டுமே எழுதுகிறார், தீமைகளை எழுதாமல் விட்டு விடுகிறார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்க போகும்போது ஓதுங்க,
முதல்ல எல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தோம். ஓதிட்டு இருந்தாங்களா இல்லையா? படுக்க போறதுக்கு முன்னாடி அம்மா, அத்தா சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப சொல்றது இல்ல. நான் நான் சின்ன விஷயம் தானே உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு சின்ன விஷயம் மனசுல வைங்க. நான் இத தேர்ந்தெடுத்து இந்த 27ஆம் நாள் இரவுல சொல்றேன். இல்லாட்டி உங்கள்ட்ட வேற என்னென்னமோ பேசிட்டு போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில இது பயன்பாட்டுக்கு வரணும்ங்கிறதுக்காக சொல்றேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நிய்யத் வைங்க. பயப்படாதீங்க. நிய்யத் வைங்க. ஓதிரலாம் நம்ம. ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஓதுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "மன் தரஅஹா ஹீன யஃபுது மல்ஜஅஹு" படுப்புகிற ஓரத்தில் யாராவது ஓதினால், அமினஹுல்லாஹு அலா தாரிஹி அவருடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பார். அவருடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாப்பார். அதோட ரசூலுல்லாஹ் நிறுத்தல. வதார ஜாரிஹி அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டையும் அல்லாஹ் பாதுகாப்பார். ஒரு ஆளு அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுனா, அவருடைய வீட்டையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவர் பக்கத்து வீட்டுக்காரரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொன்னாங்க, நீங்க வெளிய போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்க வெளிய போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போனீங்கன்னா, வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினீர்கள் என்றால், வறுமை இல்லாமல் போகும். போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு போனா, போற காரியம் ஜெயம் பெறும். வந்த உடனே ஆயத்துல் குர்சி ஓதினால், வறுமை இல்லாமல் தப்பிப்பீர்கள். எதிரிகள் உங்களை சந்திக்க வருகிற போது, அந்த எதிரிகளை நோக்கி நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். யார் 50 தடவை ஒரு நாளில் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ, அவர் நினைப்பதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், மன் கரஅஹா துபர குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ, லம் யம்னஅஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத் அவர் சொர்க்கம் நுழைவதை மரணத்தை தவிர வேறு எதுவும் தடுக்காது. மௌத்தாகணும் அவ்வளவுதான். மௌத்தாயிட்டா என்ன கிடைச்சிரும்? சொர்க்கம் கிடைச்சிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லா பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சா இல்லைங்களா? ஃபரலான தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுற பழக்கம் இருந்துச்சு. இப்ப இருக்கிற தலைமுறை கிட்ட அதை நம்ம பார்க்க முடியறது இல்ல. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. ஆயத்துல் குர்சிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆயத்துல் குர்சியை போலவே குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் நம் மார்க்கம் ஏராளமான சிறப்பை சொல்லி இருக்கிறது. குர்ஆன்ல ஆயத்து நூறு ஆயத்து லில்லாஹி அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அர்து மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுன் அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாதத்தின் الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم அப்படின்னு ஒரு ஆயத்து. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆயத்து ஓதுங்க. சூரத்து நூறுல இருக்கிற இந்த ஆயத்து 24வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம். 24ல 35வது வசனம். இதெல்லாம் யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது. வருமானம் அதிகரிக்கணுமா, மதிப்பு கூடணுமா, இதை ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம், காலையில எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதுவார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹு நூறு ஸமாவாத்தி என்கிற இந்த ஆயத்தை ஓதினால் என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். அதே போல கண்ணியம் பெருகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போல சகோதரர்களே, குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துகள் சோதனையில சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். கடுமையான ஒரு சோதனையில இருக்கோம். பாருங்க, இப்ப ஈராக் சண்டை நடக்குது. ஒரு கடுமையான சோதனைக்குரிய சூழல் தான். இந்த சோதனையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற குர்ஆன்ல இருக்கிற சூரத்து யூனுஸ்ல இருக்கிற துஆ ஓதுங்க, இதிலிருந்து விடுபடுவீர்கள். அதே போல இது மாதிரி குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தும் நம்மள பாதுகாக்கும், நம்மள வெற்றி பெற செய்யும் அப்படின்னு சொன்னது யார் சொல்லியிருக்கா? யாருங்க சொல்லியிருக்கா? முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த அழுத்தமான நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நான் மீண்டும் ரொம்ப நேரம் இதை கொண்டு செல்ல விரும்பல. உங்க மனசுல அழுத்தமா இதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதை நாம உறுதியா பிடிச்சுப்போம். இதை நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தும். இது நம்முடைய இதயத்தை பலப்படுத்தும். எல்லா வகையான பாதுகாப்புகளையும் அது நமக்கு தரும். எல்லா வகையான பரக்கத்துகளையும் இது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் அழுத்தமாக பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, அந்த ரமலான் மாசம் முழுக்க நாம நிறைய நன்மைகளை செய்திருக்கிறோம். இன்னும் நிறைய நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கு நாம் உறுதி ஏற்கணும்.
ரமலான் முடிஞ்சதோட இந்த அமல்கள் முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்க கூடாது. நிறைய நன்மைகளை செய்வதற்கு நாம் உறுதி ஏற்கணும். அதுதான் ரமலானுடைய பலனே. ரமலானுடைய பலனே என்னன்னா, ரமலான் வந்துச்சு, நிறைய அமல்களை செய்ய வச்சது. ரமலானுக்கு பின்னாடி நம்ம அதுல ஏதாவது கொஞ்சம் அமலையாவது தூக்கிட்டு வரணுங்கிறது தான் ரமலானுடைய பலன். அதனால சில அமல்களையாவது நாம இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அதிகப்படியா செய்வேன் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கலாமா? அப்படி செஞ்சுட்டு இந்த சபையை விட்டு போனா இந்த ராத்திரி லைலத்துல் கத்ர் ஆயிடுமா? ஆகாதா? ஒரு முடிவு செஞ்சுட்டு போறோம். இத்தனை நாளா நான் இருந்தது இப்ப ரமலான்ல கொஞ்சம் அமல் செய்த மாதிரி ரமலானுக்கு பின்னாடியும் நான் கொஞ்சம் அமல் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டா அது நிச்சயம் நமக்கு நன்மையானதாக இருக்கும். இந்த ராத்திரியை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிரும். நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் என்ன செய்யும்னா சும்மா ஆகாது. அது வீணா போவாது. சின்ன நல்ல செயலா இருந்தாலும் அது வீணா போகாது. நாம கற்பனை செய்ய முடியாத பலனை அந்த அமல் நமக்கு தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது. நான் அதை சுருக்கமா சொல்றேன். தபரானில இந்த ஹதீஸ் வருகிறது. அப்துர் ரஹ்மான் ஒரு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நாங்க திண்ணை தோழர்கள் உட்கார்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நேரா ஆப்போசிட்ல ஒரு திண்ணை இருந்துச்சு. அங்கதான் உட்கார்ந்து சஹாபாக்கள் ஹதீஸ் படிப்பாங்க. இப்பவும் அந்த திண்ணை அங்க இருக்கு. அல்லாஹ் அங்க எல்லாம் போற வாய்ப்பையும் அங்க தொழுகிற நசீபையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அந்த திண்ணை தோழர்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல ரசூல்லா போறாங்க. போய் ரசூல்லா சொல்றாங்க, நான் நேத்து ராத்திரி சில அதிசயமான விஷயங்களை என் கனவுல பார்த்தேன். இல்லி ராய்த்துல் பாரிஹா அஜீபன், சில அதிசயமான விஷயங்களை கனவுல பார்த்தேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லா அப்படி என்ன பார்த்தீங்க? இப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, நேத்து நான் என் சமூகத்துல ஒரு மனுஷனை பார்த்தேன். அவரை அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு மலக்குல் மௌத்து வர்றாரு. அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு மலக்குல் மௌத்து வர்றாரு. வந்த மலக்குல் மௌத்து வரும்போது அவர் செய்த ஒரு காரியம் மலக்குல் மௌத்தை தடுத்து விடுகிறது. என்ன காரியம்னா, இவர் பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருந்தார். மாஷா அல்லாஹ். தாய் தகப்பனை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருந்தார். உபகாரின்னா என்ன? அத்தியாவசியத்துக்கு உதவி செய்யறது, அவங்க எதிர்பார்க்கிற போது அவங்களுக்கு தேவையானது செய்யறது, நல்ல வார்த்தை பேசுறது, அவங்க கிட்ட அணுக்கமாக அனுசரணையாக இருக்கிறது. அப்படி இருந்தா அது ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ்ல வருது, ஃபஜாஹு பிர்ருஹு பிவாலிதைஹி, அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் நெருக்கமாக இருந்தது அவருடைய மௌத்தை தடுத்து விட்டது. ஃபரத்த மலக்கல் மௌத் அன்பு, அவரை விட்டு மலக்குல் மௌத்தை தடுத்துருச்சு. இப்ப தாய் தகப்பனுக்கு உதவியா இருந்தா எதை தடுக்கலாம்? வயச நீளமாக்கிக்கலாம். மௌத்த தடுக்கலாம். குறிப்பாக திடீரென்று ஏற்படக்கூடிய கேவலமான மரணங்களை விட்டும் தப்பிக்கலாம். அறிஞர்கள் சொல்லுவாங்க, கேவலமான திடீரென்று ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் தப்பிக்கலாம் தாய் தகப்பனுக்கு உபகாரியா இருந்தா. ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, நான் இன்னொரு ஆளை பார்த்தேன், ஷைத்தான்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஷைத்தான்கள் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பயப்படுறான். அந்த ஆளை பார்த்தேன். அந்த நேரத்தில் ஷைத்தான்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்தவருக்கு பாதுகாப்பாக வருகிறது அவர் சொல்லிக் கொண்டிருந்த திக்ரு. நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு சொல்றோமா? சின்ன விஷயம் தானே. நம்ம தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை சொல்றோம், அல்லது வேற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்றோம். சின்ன விஷயம். அது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் தடுக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இன்னொரு ஆளை பார்த்தேன். ரொம்ப தாகத்தோட அவன் இருந்தான். ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அந்த தண்ணி தொட்டியில போய் தண்ணி குடிக்கலான்னு வேகமா போகும்போது ஒரு பலமான ஆள் வந்து அவனை தடுத்து, நீ போகக்கூடாதுன்னு தடுத்துடுறார். திருப்பி திருப்பி அனுப்பிடுறார். அந்த நேரத்தில் அவன் ஜுனுபிலிருந்து சீக்கிரமாக குளித்தது அவனை பாதுகாத்து தண்ணீர் தொட்டிக்குள் அவனை தண்ணீர் குடிக்க வைத்தது. நான் சொன்னது மனசுலாச்சா உங்களுக்கு? நம்ம உடம்புல குளிக்கிறது கடமையா இருந்துச்சுன்னு வைங்களேன், சீக்கிரம் குளிச்சிடணும். குளிப்பு கடமையானா சீக்கிரம் குளிக்கணுங்கிறது காலகாலமாக நமக்கு சொல்லப்பட்டு வருகிற அறிவுரை. சாதாரணமாக நாம கடைபிடிக்கிற ஒரு செயல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹ்ஷரில் ஏற்படுகிற தாகத்தை தீர்ப்பதற்கு இது உதவும், சீக்கிரம் குளிச்சிருங்க. அப்ப நம்முடைய அமல்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கிடைக்குது பாருங்க. இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சமூகத்தில் நான் ஒரு ஆளை பார்த்தேன். எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டு. அவருக்கு முன்னாலே பின்னாலே வலது பக்கம் இடது பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டு அவரை சூழ்ந்திருந்தது. அவர் திகைச்சு போயிருந்தாரு. அந்த நேரத்துல
அவர் செய்த ஹஜ்ஜும் உம்ராவும் அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றி கொண்டு வந்தன, அவரை சூழ்ந்திருந்த இருட்டை அகற்றின என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இப்ப ஹஜ் உம்ரா செய்யும் போது அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது இவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி சொன்னாங்க. என் சமூகத்துல ஒரு ஆளை நான் பார்த்தேன். அவரு மூமின்கள்ட்ட பேசுறாரு. ஆனா மூமின்கள் அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அந்த நேரத்துல இப்படி ஒரு ஆள் இருந்தார். யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட. அந்த நேரத்தில் அவர் உறவுகளை பேணிக் கொண்டிருந்தது எல்லோரையும் அவரை பேச வைத்தது. உறவுக்காரர்களை சேர்பவராக அவர் இருந்தது அந்த நேரத்தில் பேச வைத்தது. அப்படின்னா மஹ்ஷரில் ஏற்படக்கூடிய தனிமையை போக்குகிற சக்தி சொந்தக்காரங்க கிட்ட மதிப்பா நடந்துகிட்டா அதுக்கு நம்ம மார்க்கம் அதுக்கு நிறைய நன்மையை சொல்லியிருக்கு. நான் இளம் வயசுல இளம் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், ஆரம்பத்திலேயே உறவுகள்கிட்ட பெருமை காட்டுறத நம்ம விட்டுருவோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம். உறவு அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்னது யாருங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால உறவுக்காரங்கள்ட்ட அ அ கௌரவம் பார்க்கிறது, உறவுக்காரவங்கள்ட்ட பிரச்சனை செய்துகிட்டு ஒதுங்கி நிக்கிற வேலைய ஆரம்பத்திலிருந்தே நம்ம விட்டுருவோம். வாழ்க்கையில எல்லா பரக்கத்தும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னான்ல, உங்க வாழ்க்கையில ரிஸ்க் விசாலமாகணுமா, உங்களுடைய புகழ் அதிகரிக்கணுமா, நீங்க உறவுகளை சேர்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்ப இந்த ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறவுக்காரங்களை சேர்ந்து கொண்டா அவர் மறுமையிலே தனிமைக்கு ஆளாகாமல் தப்பிப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொருத்தையும் சொன்னாங்க. ஒரு ஆளு என் சமூகத்துல ஒரு ஆளை நான் பார்த்தேன். அவரை பெரிய ரவுடிகள் சூழ்ந்திருக்கிறார். சபாபினா ரவுடிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர் பயந்துகிட்டு இருக்கார். அந்த நேரத்துல அவரை பாதுகாக்குது அவருடைய நற்குணம். நல்ல குணம் கொண்டவராக இருந்தது. அவருடைய நற்குணம் இடையில் வந்து அந்த ரவுடிகளிடத்திலிருந்து அவரை பாதுகாத்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நாம நல்ல குணத்தோட நடந்துகிட்டோம்னா காவலர்களுடைய, போலீஸ்காரங்களுடைய, அதிகாரிகளுடைய துயரிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். நல்ல குணத்தோட இருக்கு. நல்ல குணம்னா விலக்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும் தானே. நல்ல குணத்தோட நடந்துகிட்டா போலீஸ்கார அதிகாரிகளுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அதே போல நான் நம்ம நிசாமுத்தீன் அவுலியா சொல்லுவாங்க. நிசாமுத்தீன் அவுலியான்னா தில்லியில அடங்கி இருக்காங்களா இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இயல்பா ஒரு குணம் இருக்கு. எனக்கு நீ தொந்தரவு கொடுத்தா உனக்கு நான் தொந்தரவு கொடு. இயல்பா இருக்கா இல்லையா? அவர் சொல்லுவாரு, என் பாதையில் ஒருவன் முள் போட்டால் அவன் பாதையில் நான் முள் போடுவேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? பூமி பூரா முள்ளா தான் இருக்கும். பூமி பூரா ஒருத்தன் முள்ளு போட்டான்னா நம்மளும் திருப்பி முள்ளு போட்டோம்னா பூமி பூரா முள்ளா தான் இருக்கும். அதனால நற்குணத்தோட வாழ பழகுனா பெரிய அக்கிரம சக்திகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை சொன்னார்கள், யார் ஒரு மனுஷரை நான் பார்த்தேன். அவருடைய மீசான் தட்டு ரொம்ப மெலிசா மேல ஏறி இருந்துச்சு. அவருடைய மீசான் தட்டு மேல ஏறி இருந்துச்சு, லேசா இருந்துச்சு. அந்த நேரத்துல அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில சில குழந்தைகளை மௌத்தாக்கி இருந்தான். அந்த குழந்தைகள் வந்து அவருடைய மீசான் தட்டை கனமாக்கி அதை கீழே இறக்கி விடுவார்கள். இப்ப யாருடைய வாழ்க்கையிலாவது இப்படி குழந்தைகளை இழக்க நேர்கிற துயரம் ஏற்பட்டிருக்குமானால் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த குழந்தைகள் நம்முடைய மீசான் தட்டை கனப்படுத்துவார்கள். இந்த ஹதீஸ் இன்னும் நிறைய போகுது. இந்த ஹதீஸ் சொல்ற செய்தி என்னன்னா, சின்ன சின்ன நற்செயல், அந்த நற்செயல்கள் நம்மை இந்த உலகத்தில் யாருமே நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு உதவியாக வர முடியாத நாளில் நமக்கு வந்து சேரும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தபரானி என்கிற இந்த ஹதீஸ் தொகுப்புல இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நான் சுருக்கமா இந்த சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமான கவனத்துக்கு கொண்டு வந்தேன். ரமலான் அருமையா நமக்கு கிடைச்சிருக்கு. லைலத்துல் கத்ர் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிக நன்மைகளை நாம் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.
இந்த லைலத்துல் கதருடைய சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் இன்னும் பல பல லைலத்துல் கதிர்களை பெற்றுக்கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த லைலத்துல் கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த 1000 மாசம்னா 83 வருஷமும் 4 4 மாசம். அப்ப அதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை விட சிறந்த எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதோ அவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதே போல இன்னும் இருக்கிற இன்னொரு நாள் இருக்கு 29ஆம் நாள். அந்த நாளையும் லைலத்துல் கத்ருடைய நாளாக கருதி அதிலும் நாம நிறைவாக முடிஞ்ச அளவுக்கு அதிலும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானை நமக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. இந்த ரமலானை சீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எந்த வகையிலும் இழந்து விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.